30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 29ஆம் தேதி பிசி 10, 30, 50ன்னு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு வந்திருக்கு. அந்த 23 எப்படி வந்ததுன்னு பார்த்துருவோம். 423 ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், நாம் எடுத்தது இந்த 75, 50, 05 அதிலேருந்து தான் 50 பிசின்ற நம்பர் எடுத்தோம். ஆனால் அது பாருங்கள், இங்கே பாருங்கள் 57 திருப்பி பாருங்கள் 75 அந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். அதாவது இந்த பி போர்டில் இருக்கிற 5 அங்கே சி போர்டில் ஆப்போசிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 57 திருப்பி வச்சு 75 அப்படின்னு பாருங்கள். அந்த 75 சி போர்டு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 70ன்னு வரும். இங்கே பாருங்கள் 54 அப்படியே வந்து திருப்பி வச்சா 45, அதில் இருக்கிற சி போர்டை ஆப்போசிட் பண்ணால் 40. ஓகேங்களா? இங்கே இருக்கிற பி போர்டை அங்கே சி போர்டில் வச்சு ஆப்போசிட் பண்ணணும். இங்கே இருக்கிற சி போர்டை இங்கே பி போர்டில் அப்படியே வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்து பாருங்கள் 82 திருப்பி வச்சா 28, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 23. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். 57க்கு 75, 54க்கு 40, 82க்கு 23. ஸோ இந்த மெத்தட்லையுமே பார்த்தோம். ஆனால் ஒரு 3 இடத்துல இந்த மெத்தட் தான் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதனால் அதை எடுத்துட்டோம். ஸோ இந்த நம்பருமே பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேப் நம்பருமே கரெக்டாக வரும். அந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு வின்னிங் நம்பர் எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தடோட ஞாபகம் வச்சுங்க. அதாவது கேப் நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கிறது. என்னென்னா 32 அப்படின்னு அடிச்சிருக்கணும். இது 3மே அப்படியே திரும்பியே கரெக்டாகவே வந்துச்சு. இந்த பி போர்டு ஃபுல்லாகவே அந்த 5, 8, 5 இங்கே 0, 0, 3 இங்கே சி போர்டில் இருக்கிற 4, 2, 7 இங்கே அப்படியே 2, 7, 4, 2. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த 9 இங்கே 4 இங்கே 7, அதாவது பி போர்டில் இங்கே 7 இங்கே 2 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 9க்கு 4, 7க்கு 2. அதே மாதிரி இங்கே 5, 8, 5 இங்கே 0, 0, 3. ஓகேங்களா? எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுங்க. அடுத்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 46 அப்படின்ற நம்பரை வச்சு பிசியில் நம்பர் வந்துகிட்டே இருந்திருக்கும். எப்படின்னா, இருங்க சொல்கிறேன். டைம் இல்லை எனக்கு, அதனால தான் வீடியோ சீக்கிரமாக போட முடியல. இப்போவுமே டைம் இல்லை. சரி, இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், முதல்ல 69 அப்படின்னு பிசி இருக்கும். அது பாருங்கள் 96 அப்படின்னு பிசி இருக்கும். இல்லை ஏசி 46 அப்படின்னு இருக்கும். ஒரு நாள், அதாவது ஒரு நாள் விட்டுருங்க. 69, 46, திரும்ப ஒரு 41, அப்புறம் ஒரு 91. பாருங்கள், ஒரு நாள் விட்டு இந்த 69ன்ற நம்பரை எப்படியெல்லாம் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 4 நாள் எப்படி வந்தது பாருங்கள். திரும்பவுமே வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 96, மறுபடியும் பாருங்கள் 64. இப்போ 2 நாள் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் 2 நாள் விட்டு 14. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 3 நாள் விட்டு இப்போ 64. எப்படி வந்து எத்தனை நாள் இந்த கேம் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 69, ஒரு நாள் விட்டு 41, 46 வைக்கலாம், 96 வைக்கலாம், அப்புறம் மறுபடியும் 41, அப்புறம் 91, அப்புறம் 96, 64, 14, 64. ஸோ இதுதான் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து 2 நாள் இருந்து அப்புறம் 3 நாள் ஆச்சு. கேம் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த 64லேருந்து அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் பாருங்கள் 69, 69லேருந்து மறுபடியும் அந்த நாள் கணக்கு எண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், மறுபடியும் 91, 41, 46. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பிசி பாருங்கள், 20, 2 நாள் விட்டு 52, அது கீழே 70, அப்புறம் ஒரு நாள் விட்டு 20. ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க.
20, 2 நாள் விட்டு 52, உடனே அதுக்கு ஆப்போசிட் 70, திரும்பவும் வந்து ஒரு 20. இப்போ 70 இல்லை 70, இப்போ 2 நாள் விட்டு, அதாவது இந்த 20க்கு 70 அப்படின்னு வந்துச்சு. இப்போ 2 நாள் இந்த 52 அப்படின்ற நம்பரோட இங்கே ஆப்போசிட்டு வரணும். அப்போ 70 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா அதை திருப்பி 75 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள் 52, 52க்கு 57, அதுக்கு பாருங்கள் 2 நாள் கேப் இருக்கும், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 20, 2 நாள் கேப்பில் 52, அது கீழே ஒரு 70, ஒரு நாள் விட்டு 20. சரிங்களா, இதுதான் கேமு. அப்புறம் 2 நாள் விட்டுருங்க, 2 நாள் விட்டு பாருங்கள் 52, அப்புறம் பாருங்கள் 2 நாள் விட்டு 57, அது அப்படியே பாருங்கள் பிசியில் 70. இப்போ பிசியில் 70 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அந்த 52, 57, 70 அந்த 52னுடைய ஆப்போசிட்டை இங்கே வைக்கணும். அப்படி வைக்கும்போது 57 இல்லை 75 அப்படின்ற நம்பர் வைக்கலாம், இல்லை 25, 52 அப்படின்ற பிசி வைக்கலாம். இதெல்லாம் புரியுதா பார்த்துக்குங்க. ஏற்கனவே 52ன்ற நம்பர் பிசி இருக்குது. 20க்கு 52 அப்படின்னு வரும்போது 70க்கு 57ன்னு தான் வரணும் மேக்ஸிமம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுன்னு பாருங்கள். நான் வந்து 25ஐயும் 52ஐயும் 57ஐயும் பிசி எடுக்கிறேன். இந்த மெத்தடில் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், பிசியில் 25, 57 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ஏபிசியில் 890 அப்படின்னு ஒரு நம்பரு எடுத்திருக்கேன். ஸோ அது டைம் இல்லை இப்போ சொல்கிறதுக்கு. அதனால் 890 உங்கள் கெஸ்ஸிங்கில் 3Dயில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 25, 57 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, கேம் எப்படி போகுதுன்னு பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கோடு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா.